ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, குடல் எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியான முறையில் வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போது நுரையீரல் எங்கள் ஊரில் குடலோடு சேர்த்து தான் தருவாங்க. அதனால் அதையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பெரிய குடல், இது சின்ன குடல், சிறு குடல், அதுக்குள்ளே எக்ஸட்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பெரிய குடலை நல்லா அலசிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம நறுக்கிக்கலாம். ஏன்னா இதை சுடுதண்ணியில் போடணும். போட்டு அந்த மேலே உள்ள அந்த கருப்பு ஸ்கின் இருக்குல்ல, அதை எடுக்கணும். அதே மாதிரி நுரையீரலையுமே நம்ம சுடுதண்ணியில் போடணும். அதனால் அதையுமே ஒரு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிக்கலாம். ஏன்னா அது ரத்தம் ஒரு மாதிரியாக பிளட்டாக வரும் பாருங்கள். அதனால் நம்ம சுடுதண்ணியில் ஆட் பண்ணணும் அதையும். இப்போ இதான் மெயின், இதுதான் கொஞ்சம் வேலை பாருங்கள். இந்த மாதிரி சின்ன குடலை ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ளார விட்டுக்குங்க. அப்படி கத்தரில் ஒரு நறுக்கிட்டு அப்படியே இழுத்தோம்னா ஸ்வாயின்னு வந்துடுவாருங்க. ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணுங்களா. இப்படி பண்ணோம்னா நமக்கு எங்கேயும் கட் ஆகாது, நம்ம நீட்டாக வந்துடும். இதே கத்தியில் பண்ணாலோ, சில பேர் விளக்கமாத்து குச்சியில் வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும், கஷ்டம். குடல் செஞ்சு சாப்பிட்றதுக்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருங்க. இப்படி பண்ணுறப்ப நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், 2 பக்கமும் க்ளீன் ஆயிரும். வாங்க நம்ம பெரிய குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணியை அடுப்பில் சூடு பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த பெருங்குடலை எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக பெரிய குடலை அப்படியே சுடுதண்ணியில் போட்டால் நமக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனா டக்குன்னு நமக்கு ஈஸியாக 5 நிமிஷத்தில் நமக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம கையில் பிச்சு பாருங்கள் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சுடுதண்ணிலே கிடந்துச்சுன்னா அந்த கருப்பாக இருக்கிற தோல் வராது. அதனால் நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துடணும். ரொம்ப சுடுதண்ணியில் கிடக்கக்கூடாது, அது ஸ்கின்னு வராது. இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சு இப்படி எடுத்தோன்னா பளபளன்னு வந்துடும் பாருங்கள். நம்ம கை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது, கை வேறு சூடாக இருக்கும், தண்ணி சூடாக இருக்கனால கை சுடும். இந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி குடல் வாங்கி சாப்பிடுங்க. குடல் சாப்பிட்டா குடலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள புண்ணு ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை, இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் மாதத்தில் ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாச்சப்படுவாங்க. ஆனால் வேலை தான், வேலை முடிஞ்சிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், நம்ம சின்ன குடலையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவு எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. இப்போ நல்லா உப்பு போட்டு, ஏன்னா 2 பக்கெட் நம்ம ஓப்பனில் இருக்கனால ஒரு மாதிரியாக வளன்னு விழுன்னு வரும் பாருங்கள். இத்தனை முறை அலசினாலும் இந்த மாதிரி வளன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அலசிக்கிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை தான், 1 hour ஆகும். எனக்கு நான் 2 பேரும் நாங்கள் பண்ணுறோம். எனக்கு வேலை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எல்லாம் செஞ்சு தந்துடும் எனக்கு. அதனால் ஈஸியாக இருக்குது எனக்கு. வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிடலாங்க. ஒரு ஆளாக செய்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஆனால் அது கண்டிப்பாக நல்லது. நம்ம நல்லதுங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக செஞ்சு தானே சாப்பிடணும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நல்லதும் கூட வயிற்றுக்கு. இந்த மாதிரி நுரையீரலையும் நம்ம குட்டி குட்டியாக பீசஸாக நறுக்கிக்கலாம். எல்லாமே சுடுதண்ணியில் போட்டுறணும். இப்போ இந்த சிறுகுடலை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டால் தான் அந்த நறுக்க முடியும். இல்லைன்னா நறுக்க வராது. ஒரு மாதிரியாக வளன்னு இருக்கிறதுனால விழுன்னு நமக்கு பிடிக்க வராது. ஸோ அதனால் நம்ம சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதை நறுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான்.
இப்போ ஒரு நல்லா நறுக்குனதுக்கு பிறகு நல்லா அலசிக்கிற வேண்டியதான். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி அலசி அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டால் தான் நமக்கு திருப்தியாக சாப்பிட்லாம். சூப்பராக அலசியாச்சு பாருங்கள். உப்பு போட்டு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு நுரையீரலோடு சேர்த்து பண்ணுறதுனால நிறையா இருக்குது பார்த்திங்களா. நான் அதனால் 2ஆக நான் பிரித்து வச்சுருக்கேன். 2 தடவை ஆக்குவேன். குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன், ஏன்னா லென்த்தியாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.